விறுவிறுப்புடன் நிறைவுற்ற சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயம். நடிகர் நாகை சைதன்யா வீரர் அலிபாய் முதலிடம். இந்தியா விளையாட்டுத் துறையின் முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. ஃபார்முலா 4 கார் பந்தயம் வரலாற்றில் இடம் பிடிக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சென்னை கார் பந்தயத்தை கண்டுகளித்த பள்ளி மாணவர்கள், விளையாட்டு ரசிகர்கள். யுவன் சங்கர் ராஜா, நாகை சைதன்யா, கங்குலி உள்ளிட்ட பிரபலங்களும் உற்சாகம். கனமழை வெள்ளப்பெருக்கால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் கடும் பாதிப்பு. கிருஷ்ணா ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் முதலீடுகள் குவிய தூண்டுகோலாக இருக்குமாறு அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். செங்கல்பட்டில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு, 400 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திலும் கையெழுத்து. விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் படகில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதி. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயுடன் கூட்டணி இல்லை, தனித்து போட்டியிடப் போவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்களுடன் பெண்கள் சாலை மறியல். நீலகிரி மாவட்டம் உதகையில் இளம்பெண்ணிற்கு விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கு. மாமியார் உட்பட 4 பேரை கைது செய்த காவல்துறை. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைவு. நவீன உபகரணங்களுடன் மோப்ப நாயையும் அழைத்து சென்றனர். ஆந்திரா, தெலுங்கானா மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதி. கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திரையுலக பாலியல் புகாருக்கும் தொடர்பு உள்ளது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குற்றச்சாட்டு. கேரளாவை உலுக்கும் பாலியல் பிரச்சினை பற்றி தனக்கு தெரியாது என்று பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். பாலியல் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் வாக்குவாதம் செய்த நடிகர் ஜீவா. பாலியல் குற்றங்கள் எல்லா துறையிலும் நடப்பதாக சீமான் கருத்து. திரைத்துறையில் நடப்பதால் ஊடகத்தில் தெரிவதாகவும் பேட்டி. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் 10,000 கோடி ரூபாயை கடந்தது. நாடு முழுவதும் 1,75,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் என மத்திய அரசு அறிவிப்பு. பாராலிம்பிக்கில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலம் வென்றார் பிரீத்தி பால். உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய நீசாத் குமார் வெள்ளி வென்றார். எல் சால்வடாரில் தீப்பந்து எறிதல் திருவிழா. தீப்பந்துகளை ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கொண்டு இளைஞர்கள் கொண்டாட்டம். இஸ்ரேலில் பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே பொதுமக்கள் போராட்டம். ஹமாஸின் பிடியில் இருந்த பிணை கைதிகளை காப்பாற்ற தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.